கரன்சி. இது மாதிரியெல்லாம் நாங்கள் வந்து இப்போ தான் அந்த மாதிரி ஒரு முதல் பார்க்குறது. ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து காது கேட்காதவங்களுக்கும் அதான் சார் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எந்த ஆப்லையுமே இப்படி ஒரு நாங்கள் எதுவும் பார்த்ததே இல்லை. 200 ரூபாய் உள்ளது. 200 ரூபாய் நோட்டின் நடுப்பகுதியில் கையால் கிறுக்கப்பட்டுள்ளது. தாங்கள் காண்பித்துள்ள நோட்டு போலியானது போன்று உள்ளது. நோட்டை சரிபார்க்கவும். ஒரு 200 ரூபாய், ஒரு 100 ரூபாய், மொத்தம் 300 ரூபாய் உள்ளது. முதலில் உள்ள நோட்டு 200 ரூபாய், இரண்டாவது உள்ள நோட்டு 100 ரூபாய். புரியுது. லட்சக்கணக்கான பார்வையாளர்களுக்கு இன்னைக்கு இது பயன்படுத்தும் போது அத்தனை பேரும் நிச்சயமா உங்களை எண்ணி மகிழ்ச்சி அடைவாங்க. நினைக்கும் போது பணத்தை எடுக்கும் போதெல்லாம் உங்களுடைய நினைவுகள் எங்களுடைய மனசில் நிற்கும் சார். 5 ரூபாய் நாணயம், ஒரு 10 ரூபாய் நாணயம், மொத்தம் 15 ரூபாய் உள்ளது. கண்டிப்பா இது ஒரு வரப்பிரசாதம் தான். ஆமா, ரொம்ப கோடான கொடி நன்றி சொல்லலாம். தமிழ்நாட்டை சேர்ந்த வாலிபர் கண் தெரியாதவர்கள் தங்கள் கையில் இருக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட இந்திய ரூபாய் நோட்டுகள் நாணயங்களை அது எந்த கோணத்தில் இருந்தாலும் அதன் மதிப்பை அறிந்து கொள்ளும் கருவியை முதல் முறையாக AI தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கி அசத்தியுள்ளார். கண் மற்றும் செவி இரண்டையும் இழந்தவர்களுக்கு கையில் இருக்கும் நோட்டு எவ்வளவு என்பதை வைப்ரேஷன் மூலம் இந்த கருவி தெரிவிப்பது பார்வையற்றவர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. இதுவரை இப்படி ஒரு கருவியை கண் தெரியாதவர்களுக்காக யாரும் உருவாக்காத நிலையில் நம் தமிழ்நாட்டை சேர்ந்த வாலிபர் இலவசமாக கண் பார்வையை இழந்தவர்கள் யாரின் உதவியும் இன்றி அதை எளிதில் பயன்படுத்தும் வண்ணம் ஆப் வடிவில் முதல் முறையாக உருவாக்கி இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்துள்ளார்.